Daily. Taste the Daily. Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. இப்போ செங்கோட்டையன்ட்ட திரும்ப கேட்குறாங்கல்ல, இப்போது செய்தியாளர் கேட்குறாங்க, நீங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய பேரை கூட பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த அத்திக்கடு அவினாசி அந்த விழாவில் உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் நீங்கள் போகாமல் இருந்தீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் திரும்ப கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நிறைய பேர் என்னை மீட் பண்ண வருவாங்க, நான் அதிமுக பொதுச்செயலாளர்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு சைலண்ட்டாக ஒரு அமைதி காக்கிறார்ல, இது எப்படி நம்ம டீகோட் பண்ணுறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசியல் களத்தில் நான் சொன்ன மாதிரி திரு செங்கோட்டையனை பொறுத்தளவில் ஒரு மிதவாதி தான். பெரிய லெவலில் தடாலடியாக எந்த ஒரு முடிவையும் எடுத்துட மாட்டார். மிக பொறுமையாகவும் அமைதியாகவும் தான் காய் நகர்த்துவார். அந்த அளவுக்கு இப்போ அவருடைய நிலைப்பாட்டை ஆதரித்து பலரும் சொல்கிறாங்க. கட்சி முக்கியம், சுயநலத்தை தாண்டி கட்சி முக்கியம் அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் மற்ற எல்லோரையும் விடும் உங்களுக்கு மேலோங்கி இருக்குது. அதனுடைய வெளிப்பாடை தான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் அப்படின்னு. நீங்கள் அவருடைய 2 நாள் பேச்சுக்களையும் கூர்ந்து கவனியுங்கள். தான் யார், தனக்கான செல்வாக்கு என்ன, தலைமையிடம் புரட்சியர் எம்ஜிஆர் புரட்சியர் அம்மா அவர்களிடம் தனக்கு என்ன மாதிரியான முக்கியத்துவம் இருந்தது, இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை கிராம கிளை செயலாளர் வரைக்கும் எனக்கு தெரியுங்கிறார். எடப்பாடி உனக்கு தெரியாது நான் யார் என்பது, உங்களால் நான் 9 முறை நான் வந்திருக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு அடையாளம் என்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த தகுதியும் அடையாளமும் எடப்பாடிக்கு இல்லை என்பதை மறைமுகமாக சொல்கிறார். நீங்கள் கட்சி உங்களுக்கு வந்துருச்சு. நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி அந்த அதிகார பலத்தாலும் பணபலத்தாலும் கட்சியை எடப்பாடி கைப்பற்றி வைத்திருக்கிறார். கட்சியை காப்பாற்றும் முயற்சியில் மூத்தவர்கள் இறங்குறாங்க. அதைத்தான் திரு ஓபிஎஸ் அவர்களும் சொன்னார், திருமதி சசிகலா உள்ளிட்ட எல்லோரும் ஒன்றிணைந்தால் தான். தமிழ்நாட்டில் ஒன்றுபட்ட அதிமுக என்பது ஆகப்பெரிய அரசியல் கட்சி. கிட்டத்தட்ட இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாக கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெரிய கட்சியாகவே இருக்கிறது. திமுகவை விடவும் கட்டமைப்பில், செல்வாக்கில், தொண்டர் பலத்தில், மக்கள் ஆதரவில் அதிமுக தான் முதலிடம். நீங்கள் எந்த தேர்தல் வந்தாலுமே கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 42-43% பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு 20-21% கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஒரு 38-40% பெற்றால் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். நீங்கள் ஏற்கனவே இழந்த 10% இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்த ஒரு 7-8% வெளியில் இருக்குல்ல, அவர்களை இணைத்து கட்சியை வலிமைப்படுத்தினால் மட்டும்தான். நீங்கள் என்ன வியூவங்க, நீங்கள் பிரசாந்த் கிஷோரோ எழிலோ என்ன சுனிலோ யாரோ சொல்கிறாங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் வியூக வகுப்பாளர் அழைச்சி எத்தனை கோடிகள் பணம் கொடுத்தாலும் கட்சியில் களப்பணி ஆற்றுவது, வாக்காளர்களுடைய மனநிலை அறிந்து அவர்களை அழைத்து வருவது, வாக்குச்சாவடிக்கு கொண்டு வருவது, இது எல்லாமே யார் செய்யணும்? கட்சியில் இருக்கிறவர்கள், நிர்வாகி. அவன் மனச்சோர்வு அடைந்திருக்கிறான். பொதுவெளிகளில் இந்த கட்சிக்கு இனி எதிர்காலமும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி. ஒருபுறம் திமுக கடுமையாக அவங்க விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக இந்த திரு எடப்பாடி பழனிசாமி மீது என்னவெல்லாம் நடவடிக்கை எடுப்போம் என்று எதிர்க்கட்சியாக இருந்தபோது சொன்னார்களோ அது எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லை என்கிற பொழுது கட்சியை பலப்படுத்துவதற்காக முன்னணியில் எடுக்கிற முயற்சியையும் இவர் தவிர்க்கும் பொழுது ஏதோ ஒரு ரகசிய உடன்படிக்கை திமுகவோட இருக்கோ அப்படிங்கிற சந்தேகமும் பொதுவெளியிலே வந்துருச்சு, கட்சியினர் மத்தியிலையும் வந்துருச்சு. அதையும் தவிர்த்து இவர் கட்சி முக்கியம், நான் வர்றேன் சேருவோம் அப்படின்னு வந்தாதான் அதிமுக காப்பாற்ற முடியும். அதிமுகவை சேர்ந்த ராஜன் செல்லப்ப என்ன சொல்கிறாரு, ஓபிஎஸ் அவர்கள் ஒரு 6 மாதம் அமைதியாக இருக்கணும், தேவையில்லாமல் இந்த வழக்கு கிழக்கெல்லாம் போட்டு கட்சியை கலங்கப்படுத்தக்கூடாது, அமைதியாக இருக்க சொல்லுங்கள், எல்லாம் நம்ம எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுவோம் அப்படிங்கிறாரு. திரு ராஜன் செல்லப்பா அவ்வப்போது பல்வேறு இந்த மாதிரியான ஆலோசனைகள் கருத்துக்கள்லாம் சொல்லுவார். அவருடைய பொதுவெளி நம்பகத்தன்மை என்பதும் கட்சியினர் மத்தியிலும் அவருக்கு இருக்கிற என்ன செல்வாக்கு என்னங்கிறதுமே எல்லோருக்குமே அறிந்தது தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவருடைய கருத்து என்பது கட்சி தலைமையில் இருக்கிற திரு எடப்பாடியை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது தான். நான் சொன்னேன்ல, 6 பேர் ராஜன் செல்லப்பாவை விடவும் அனுபவம் வாய்ந்தவர்கள், தேர்தல் யுக்தியை வகுத்து வெற்றி தோல்வியை சந்தித்தவர்கள். அவங்க வலியுறுத்தி 2.5 மணி நேரம் பேசியும் இதில் மிகப்பெரிய வருத்தத்துக்கும் வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த 6 பேர் சந்தித்து பேசிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது வலைத்தளங்களில், ஊடகங்களில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான் அதை எக்ஸலத்தில் பதிவு பண்ணி போட்டார். அப்போ 2 மாதம் கழித்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகத்தில் செய்தியாளரை சந்திக்க பொழுது, நீங்கள் தான் அது பத்திரிகையில் தப்பாக எழுதுறீங்க, அந்த 6 பேர் என்னை சந்திக்கவும் இல்லை, 2 பேர் வலியுறுத்தவும் இல்லை, அந்த 6 பேரில் 2 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க,
இது பச்சை பொய் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கு மறுநாளே அந்த 6 பேரில் ஒரு மூத்த தலைவரை நான் சந்தித்தேன். தலையில் அடிச்சுக்கிட்டார். எப்படிங்க இவரை நம்பி நாங்கள் பயணிக்க முடியும்? என்ன நடக்குது என்னன்னே புரியல. ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாருன்னே புரிஞ்சுக்க முடியல. இல்ல யாருக்காக அந்த பிடிவாதம் அவரு தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு? அந்த பிடிவாதம் பிடிக்கிறார் நீங்க 2, 3 தடவை நீங்க சொன்னீங்க. என்ன பிடிவாதம் அப்படி? அவருக்கு என்ன அப்படி? அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இனி என்னுடைய கட்சி. நான் மட்டுமே தான் இங்கே காலங்காலத்துக்கு பொதுச் அதனால தான் செயலாளர். ஃபோட்டோலாம் போட விடலையோ? ஒரு எம்ஜிஆர் ஆமா. ஃபோட்டோ, ஜெயலலிதா ஒரு ஃபோட்டோலாம். ஒரு 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 விதி திருத்தம் கொண்டு வந்தாங்கல்ல. 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலர் வழிமொழிய வேண்டும், 5 ஆண்டுகள் தலைமை கழகத்தில் பொறுப்பில் இருக்கணும், அவங்க தான் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடணும். இப்படி ஒரு அபத்தமான விதி திருத்தம் எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லை. குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்த அந்த சட்ட விதிகள் உலகத்தில் எந்த அரசியல் கட்சியிலையுமே இல்லாத விதி திருத்தம். நான் பல நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய சுப்ரீம் பியூரோ உச்சபட்ச அதிகாரம் பொதுக்குழுவுக்கு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அது மற்ற கட்சிகளுக்கு பொருந்தும். ஆனால் அதிமுகவுடைய விதி 43 இருக்குல்ல, இந்த விதி 43ஐ கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற இந்த விதியை மாற்றவோ நீக்கவோ திருத்தவோ எந்த குழுவுக்கும் எவருக்கும் அதிகாரம் இல்லை. அதுதான் அந்த விதி. அதை தான் நீதியரசர் ஜெயச்சந்திரன் சொல்லி இந்த விதிக்கு புறம்பாக எடப்பாடி கூட்டின பொதுக்குழு தீர்மானம் செல்லாதுன்னு சொன்னார். போன இடங்களில் சாதகமான தீர்ப்புகளை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இந்த அடிப்படையில் கட்சி செயல்பட வேண்டும். எல்லோரும் அமர்ந்து பேசி ஒரு சரியான தீர்வு கண்டு கட்சியை வழிநடத்தி கொண்டு போவோம் அப்படிங்கிற பார்வையில் தான் எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவு நமக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. மிகச்சிறந்த ஆளுமை மிக்க புரட்சித்தர் எம்ஜிஆர், மிகச்சிறந்த ஆளுமை மிக்க செல்வி ஜெயலலிதா ஆகியோர் வழிநடத்திய ஒரு கட்சிக்கு ஒரு சாதாரண சிலுவம்பாளையம் கிளைச் செயலாளராக இருந்த நான் போய் பிடிச்சிட்டேன். இனி எனக்கு சிலுவம்பாளையம் கிளைச் செயலாளராக இருந்த எனக்கு உயர்ந்தபட்சமாக கட்சியின் பொதுச்செயலாளர் பதவி கிடைச்சிருச்சு. சாதாரணமாக வட்டச் செயலாளர் ஒரு ஒன்றிய மாவட்ட எம்பி எம்எல்ஏன்னு இருந்தவன் தமிழகத்தின் ஆகப்பெரிய முதலமைச்சர் பதவியும் கிடைச்சிருச்சு. இது 2 எனக்கு போதும். இனி கட்சி எந்த மாதிரி போனான்னா, கட்சி எப்படி போனால் எனக்கு என்ன, நான் அதிமுகவில் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சுயநல மனப்பான்மை அந்த போக்கு திரு எடப்பாடியிடம் மிகுந்ததன் விளைவாகத்தான் இது. நான் என்ன சொல்கிறேன், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், ஒரு தொண்டனை கூட நான் இழக்க மாட்டேன். தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருந்த அத்தனை பேரையும் கொண்டு வந்தாருங்க. திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட உடனே புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை மிக கடுமையாக விமர்சித்தார்கள். யார்? நாவலர் நெடுஞ்செழியன், ராஜாராம், ராகவனந்தன், பல பேர், ராஜாராம், சேமாதவன், இவங்க எல்லாத்தையும் வரவழைச்சு அவங்களுக்கு கட்சியினுடைய முதன்மை பொறுப்பு தர்றார். பொதுச் செயலராக்கிறார், அமைச்சராக்கிறார், பொருளாளராக்கிறார், அமைச்சரவையில் இடம் கொடுக்குறார். செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித்தலைவர் அதிமுகன்னு தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் வரவழைச்சு அவங்கள கட்சியில் பொறுப்பு அமைச்சர் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். இந்த இருவரும் தலைவர்களுடைய அந்த அணுக்கமான இணக்கமான கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த உணர்வும் எண்ணமும் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லையே, ஏன்? அதுதான் கேள்வி. நேத்துன்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து செங்கோட்டையன் பற்றி சொல்லும்போது அவர் மனசாட்சியோட நடந்துப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ஓபிஎஸ் அவர்கள். அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு மனசாட்சி இல்லை அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சோ? அவர் அப்படி அப்பேற்பட்ட ஒரு ஆளை நகர்ந்துட்டாரா? இல்லை, 100% திரு ஓபிஎஸ் சொல்கிறது உண்மை உண்மை உண்மை. அதில் மாற்று கருத்தும் இல்லை. கட்சி ஒன்றிணைய வேண்டும், பிரிந்து கிடக்கிற சக்திகள் வரணும், மீண்டும் தலைவர் அம்மா வழியில் இந்த கட்சியை ஆட்சி கட்சியாக வழி நடத்தணுங்கிறதான் தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிகிட்டு இருக்கார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனச்சாட்சியின்றி தன் சுயநலத்திற்காக கட்சியை பலி கொடுத்து வருகிறார். பல பொது மேடைகளில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு ஓபிஎஸ் பேசியிருக்கிறார். அந்த கருத்தை தான் பத்திரிகையாளர் நம்ம தெரியுமே பதிவு செய்திருக்கிறார். திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் சரி, மற்ற கட்சிகளுடைய முன்னணி நிறுவனத்தில் கட்சி இருந்தால் தான் நமக்கு எம்பி எம்எல்ஏ ஆக முடியும், கட்சி வலிமையாக இருந்தால் தான் நாம் வந்து அரசியல் பயணிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் இருக்குது. அப்படி கட்சி வலிமையான கட்சியாக வந்து வலுவான கூட்டணி உருவாக்கி மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த பிடிவாதத்தை தளர்த்தணும்ல. மீண்டும் 2026 அதிமுக ஆட்சி அமைந்தே தீரும். அதற்காக நான் அந்த ஆட்சிக்கு வருவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அவர் செய்ய வேண்டிய ஒரே தியாகம் இந்த பிடிவாதத்தை தளர்த்தி கட்சியை ஒன்றிணைப்பது தான். அப்படி ஒன்றிணைந்த அதிமுக தான் வெற்றி பெறும் என்று நம்பினால் மட்டுமே கூட்டணியும் பலம் பெறும். அப்படி இல்லாத போது திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த தேர்தலில் இவங்க வீழ்த்தவே முடியாது. ஏன்னா மிக வலுவான கட்டமைப்போடு இருக்கிறது, ஆட்சி கட்சியாக இருக்கிறது, 10-12 அரசியல் கட்சி அப்படியே இருக்காங்க. சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் கூட வெளியில் அதிகமாக 52% அதான் அதிகமாக இருக்குது. இப்போ அப்படி ஒட்டுமொத்தமாக இங்கே வாக்குகள் வருது.
நீங்கள் அப்படியே எதிரணிக்கு வாங்க. எடப்பாடி அதிமுக தனியாக, என்டிஏ அணி தனியாக, சீமான் தனியாக, விஜய் தனியாக, எல்லோரும். அப்போ ஆதரவு வாக்குகள் அங்கே வருது. திமுகவினுடைய ஒட்டுமொத்த வாக்குகள், அதை தாண்டி அந்த அரசியல் கட்சிக்கு 1% 2% இருந்தால் அந்த 10 12 அரசியல் கட்சியினுடைய வாக்குகள், இந்த வாக்குகளை தாண்டி இன்றைக்கு பயன்பெறுகிற 18 வயது கடந்த கல்லூரி மாணவ மாணவிகள், இந்த உதவி திட்டம், பஸ் இதெல்லாம் வாங்குகிற அந்த பெண்கள், ஒரு 60-70% காலமெல்லாம் அதிமுக வாக்களித்த பெண்கள் வாக்குகள் அங்கே போயிடுச்சு. அதனால் வெற்றி அவர்களுக்கு எளிதாகிவிடும். அதற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை இன்னைக்கு நான் சொல்கிறேன். என்டிஏ, பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, தேமுதிக, பாமக, ஐஜேகே என்று இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்று சேருகிற பொழுது திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியாக அது நிச்சயமாக இருக்கும். ஒருவேளை விஜய் விருப்பப்பட்டு இங்கே வந்தாலும் கூட இன்னும் வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கும். அப்படி ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி இருமுனை போட்டிகளை நீங்கள் களத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதுதான் அரசியல் கள யதார்த்தம். இல்லை, ஓபிஎஸ் அவர்கள் இந்த இடத்துல ரொம்ப அவசரப்படுறாரோ? முதல்ல வந்து நம்ம கட்சியில் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசுகிறாரு. கடைசியாக அந்த பேட்டியை கொஞ்சம் நம்ம தள்ளி பார்க்கோம் அப்படின்னா பாஜக கூட்டணியோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறாரு. இப்போ நீங்களும் அதை தான் சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் ஒன்றிணையணும், சசிகலா, டிடிவி தினகரன், என்ன உட்பட எல்லாரையும் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது முதல்ல சரியாக இருக்கும். ஆனால் கூடவே பாஜக கூட நம்ம ட்ராவல் பண்ணணும்னு சொல்லும்போது தானே எடப்பாடிக்கு இன்னும் கடுப்பாகும்ல. பிரதான எதிரியை வீழ்த்துவதற்கு வலுவான கூட்டணி அவசியம். அதிமுக, ஒன்றிணைந்த அதிமுக இருக்கிற சிறிய கட்சிகளோடு போனாலும் கூட வெற்றி சாத்தியமில்லை. ஆக இந்த வெற்றி இலக்கை அடைய வேண்டுமென்றால் இதுதான் பார்வை. நீங்கள் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த உடனே வேலுமணி உட்பட அதிமுகவின் முன்னணியினர் என்ன சொன்னாங்க? இந்த தேர்தலில் பாஜகவோடு நாம் அணி சேர்ந்திருந்தால் ஒரு 15-20 தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம், ஒரு 4-5 பேர் அதிமுக அமைச்சரவையில் டெல்லியில் இடம்பெற்றிருக்கலாம் பேசினாங்கல்ல. அப்போ அதை விட்டுட்டோம் அப்படின்னு. அப்போ எடப்பாடி என்ன சொன்னார்? இல்லை, அது நாடாளுமன்ற தேர்தல், யார் பிரதமர்னு முடிவெடுக்க முடியாதனால நமக்கு வரல வாக்குகள்ங்கிறாரு. யார் பிரதமர், யார் நாம் ஏற்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி களத்தில் ரெட்டலை களத்தில் இருக்குல்ல, 33 தொகுதிகளில் போட்டிகிட்டு இருக்கோம்ல, இரட்டை இலை களத்தில் இருக்கிற பொழுது அந்த கட்சியின் தொண்டர்கள், அடிப்படை உறுப்பினர்கள், கார்டு ஹோல்டர், அவன் போய் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்கணும்ல. 2 கோடி 6 லட்சமாக என்னன்னு சொல்கிறார், உறுப்பினர் அட்டையெல்லாம் விநியோகிச்சிட்டேன். நீங்கள் 82-90 லட்சம் பேர் தானே போட்டிருக்கான், 1,10,00,000 பேர் வாக்களிக்கவே போகலை. இல்லை, அப்போ நம்பிக்கையின்மை, இவருடைய வியூகம் தப்பு, வலுவான கூட்டணி அமைக்க முடியல, சரியான கூட்டணி பற்றி சொல்கிறீங்கல்ல. கூட்டணி பற்றி எஸ்பி வேலுமணி பிரஸ் மீட்டே கொடுக்குறாரு. கண்டிப்பாக நம்ம வந்து 10-15 இடங்கள் ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி. ஒரு பாறை இருக்கு, பாறையிலிருந்து கல் பிரிஞ்சு வந்து சிலையாவே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமியோட மனநிலை ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்றதை எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரு? அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். தேர்தல் களத்தில் வெற்றி முக்கியம், வெற்றி தான் முக்கியம். நீங்க கொள்கை, லட்சியம், குறிக்கோள் அதெல்லாம் எந்த கட்சிக்குமே தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு, தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு, அவங்கள நம்ம உள்ளுக்குள்ள சேர்த்தலாம். நம்ம ஏன் என்டிஏ கூட்டணிக்குள்ள போகணும்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் இப்பயே முன்முடிவு எடுக்கிறாரு. இல்லை, நீங்கள் ஒரு நெருக்கடி வந்ததில்ல. செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட நெருக்கடியை தீர்ப்பதற்கு பெருமளவு பாஜகவினுடைய பங்களிப்பு இருந்தது. ஒரு கட்டத்தில் 2021 தேர்தலில் அமமுகவை சேர்த்தா நமக்கு வெற்றி கிடைக்கும், ஒரு 40-42 தொகுதி டெல்டா தென் மாவட்டங்களில் வந்து அமமுக வந்து அதிமுக வெற்றியை பாதிக்கும்னு மத்திய உளவுத்துறை எனக்கு தகவல் தெரிவிச்சிருக்கு. எனவே நீங்கள் ஒரு 10-15 சீட்டாவது எங்களுக்கு கொடுங்க, பிஜேபிக்கு நாங்கள் அமமுகவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா திரு ஓபிஎஸ்ஸையும் திரு இபிஎஸ்ஸையும் அமர வச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறாருங்க. இவர் எங்களுக்கு ஐஎஸ்சி ரிப்போர்ட் கிடச்சிருக்கு, 150 தொகுதிக்கு மேலே நான் ஜெயிச்சு நான் மீண்டும் முதலமைச்சராகி உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவேன்னாரு. எடப்பாடி உன் தலையெழுத்து எப்படியோ போட்டுன்னு அமித்ஷா கிளம்பி போயிட்டார். என்னாச்சு? வர முடியல. அப்போ இந்த வியூகங்களை தவறாக வகுக்கிறது. இன்னொன்று ஒரு தவறான முடிவை எடுத்தார். 10.5% கடைசி நேரம் வரைக்கும் திரு ஓபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். தேர்தல் முடிந்து மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிச்சயமாக நிறைவேற்றணும் ஒரு வாக்குறுதியை கொடுங்க, மசோதா அதே கிடப்பில் இருக்கட்டும், வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் 1 மணிக்கு மசோதாவை நிறைவேற்றி சட்ட மசோதா ஆகி போட்டதுனால 10.5% வன்னிய சமுதாயத்திற்கு மட்டுமே என்றால், இதனால் அந்த எம்பிசியில் இருக்கிற 106 சமுதாயம் அதிமுகவுக்கு எதிராக வந்துருச்சு. மிகப்பெரிய சரிவும் பின்னடைவும் தென் மாவட்டங்கள் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? இதுதான். அப்போ இந்த வியூகங்கள் வகுப்பது சுயநலத்தின் அடிப்படையில், நீங்கள் அந்த மேற்கு மண்டலமோ
வடமண்டலமும் ஓரளவுக்கு பாமக செல்வாக்கு இருக்கிறதுனால நாம் அதிகமான இடங்களை பெற்று நாம் மீண்டும் வந்துடுவோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தான். மற்ற பகுதிகளில் இருக்கிற விஷயத்தை அவர் எடுத்துக்கவே இல்லை, கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. இந்த போக்கு தான் அவருடைய அந்த அந்த சுயநலமாக அவர் எடுக்கிற அந்த முடிவு தான் கட்சியை சரிவுக்கு கொண்டு போகிறதுங்கிறத எல்லாருமே இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதே நிலை 2026 நீடிச்சார். சார் விஜய்க்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது? நான் இன்றைக்கி சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. 5% அதுக்கு மேலே வராது. அவருடைய ரசிகர்கள், அவரோட ரசிகர்கள் 18-20 வயது கடந்தவங்க பல்வேறு அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக, பாமக, விசிக, பல கட்சியில். அவங்கெல்லாம் கட்சின்னு வந்துட்டதுனால ஓட்டு போட போக மாட்டாங்க. இப்போ இவருடைய அந்த ரசிகர்கள் தாவேக்காவில் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் இவர்களுடைய பிரச்சாரத்தில் அவங்க குடும்ப வாக்குகள் கொஞ்சம் போகலாம். அப்படி வருகிற பொழுது அதிகபட்சமாக 5% ஒரு 7% வாக்குகள் தான் வரும். பத்தாதே, நீங்கள் 20 இருக்கீங்க, 21 இருக்கீங்க, 27னா 28%, 50-52% திமுகவுக்கு போயிடும்னு எழுதுறானுங்கல்ல. அப்போ அதை உணரணும்ல. எனவே இதைத்தான் சொல்கிறாங்க, வலுவான கூட்டணி இருமுனை போட்டி என்று வந்தால் தான் 4 பிரிவாக எதிர்வாக்குகள் சிதறனா ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவாங்கல்ல. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அரசியலில் யாரோடும் எப்போது வேண்டுமானாலும் அணி சேரலாம், கூட்டணி சேரலாம், முடிந்த முடிவுன்னு எதுவுமே இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், 1976-79 காலகட்டங்களில் மரியாதைக்குரிய திருமதி இந்திரா காந்தியை கலைஞர் அவர்களும் திமுகவினர் எப்படி விமர்சனம் பண்ணாங்க? ராட்சசி, அரைக்கி, பெண் ஹிட்லர். நீங்கள் முரசொலியில் அந்த கார்ட்டூனை பாருங்கள், அரைப்பக்க கார்ட்டூனு. அரைக்கால் ட்ரவுசரில் இந்திரா காந்திக்கு ஹிட்லர் மீசையை வச்சு படம் போட்டு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. 80 என்னாச்சு? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன். பாரதிய ஜனதா கட்சியை காங்கிரஸ் அலைன்ஸில் இருக்கிற போது விமர்சிக்கிறார். பண்டாரங்கட்சி, பரதேசி கட்சி, ஆக்டோபஸ் வந்து இந்தியாவையே இவங்க அழிச்சிடுவாங்கன்னு பேசினது கலைஞர் கருணாநிதி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு நாங்கள் பாஜகவில் போய் சேர்றோன்னு வர்றார். அதனால் தீண்டத்தகாத கட்சிகள் எதுவுமே இந்தியாவில் இல்லை. யார் யாரோடும் அணி சேரலாம், வெற்றி முக்கியம். அந்த வெற்றியின் இலக்கை நோக்கி அதிமுகவை அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் திரு OPS உட்பட இன்று எடப்பாடி பின்னாடி இருக்கிற முன்னணியினுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னும் பேசுகிறாங்கல்ல, அதிமுகவில் ஒரு பிரிவு பாஜகவோட போகணுங்கிறாங்க. பாஜகவின் ஒரு பிரிவு மத்திய தலைமையும் மாநில தலைமையும் இங்கே போட்டியிட பாஜகவில் விரும்புகிற பலருமே என்ன சொல்கிறாங்க, அவங்களோட நம்ம இருந்தால் தான் ஒரு 10-20 எம்எல்ஏவாவது கொஞ்சம் கூடுதலாக பெற முடியும் அப்படிங்கிற இருக்குது. அவங்க பேசி என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இல்லை, நான் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போது மறைமுகமாக வந்து தேர்தல் ஆணையம் இப்போ வந்து அதிமுக விவகாரத்துக்குள்ளே உள்ளே வந்துருச்சு. காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதிமுக அந்த உட்கட்சி விவகாரமாக இருக்கட்டும், அந்த இரட்டை வழக்கும் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. தேர்தல் ஆணையம் இதுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு வந்து தகுதியே கிடையாதுன்னு சொல்லி CV சண்முகம் சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் ஆணையம் அவ்வப்போது ஏற்படுகிற அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப சில முடிவுகளை எடுத்திருக்கு. எனக்கு அது நிறைய அனுபவம் இருக்குது. 1988 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்தது பிறகு ஜானகி அம்மா தலைமை ஜா அணி, ஜெயலலிதா தலைமையில் ஜே அணி. இந்த ஜா அணி ஜே அணியில் எப்படி இருந்தாங்கன்னா, ஜே அணியில் மரியாதைக்குரிய ராமவீரப்பன், மூத்த தலைவர்கள் முத்துசாமி, ராகவனந்தம், பொன்னையன் எல்லோருமே அங்கே தான் இருந்தாங்க. முன்னாள் அமைச்சர்கள், அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 128 பேரில் கிட்டத்தட்ட 90-92 பேர் அங்கே தான் இருந்தாங்க. செயற்குழு, பொதுக்குழு, மாநில மாவட்ட நிர்வாகிகள், பெரும்பான்மையான நிர்வாகிகள் அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு 31 எம்எல்ஏக்களும் ஒரு சில நிர்வாகிகள் தான் செல்வி ஜெயலலிதாட்ட. அப்போது பெரும்பான்மை உள்ள ஜானகி அம்மாவுக்கு தானே கொடுத்துருக்கணும் ரெட்டலையை, முடக்கிட்டாங்க. 2 பக்கமே பிரச்சனை இருக்குது, நீங்கள் யாருன்னு முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. அப்புறம் 89 தேர்தல் முடிஞ்ச அப்படின்னு தான் 2 பேரும் போய் பேசி இது வாங்கிட்டு வாங்க. அப்படியே 96க்கு வாங்க, போட்டி அதிமுக திருநாவுக்கரசர் வெர்சஸ் செல்வி ஜெயலலிதான்னு ஒரு கேஸ் நடந்ததில்ல. அப்போ திருநாவுக்கரசர் சொல்கிறார், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள், பொதுக்குழுவில் 70% பேர் ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. ஆனால் செல்வி ஜெயலலிதாவுக்கு கிடச்சிது, கொடுத்துட்டாங்க, முடக்கலை இல்லை. அதே போல தான் இப்போது நிறைய டிஸ்பியூட் இருக்குது. பலரும் இதில் குற்றச்சாட்டுகளை எழுப்புகிறார்கள். கட்சி என்னதுன்னு 2-3 பேர் வர்றாங்க. சசிகலா ஒரு பக்கம், OPS ஒரு பக்கம். அவர் 2021 அப்படி பார்த்தாலுமே இந்த இடத்துல ஒன்று கட்சியினுடைய நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் இருக்காங்க. அவர் வந்து அண்மையில் ஒரு பொதுக்குழுவே நடத்தி முடிச்சிட்டார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, இப்போ சசிகலா வந்து தனியாக நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லி அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றிணைக்கு தயார் இருக்கேன், எந்த டிமாண்டும் வைக்கல அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் வழக்கம் போய்கிட்டே இருக்குது. அந்த இரட்டலை வழக்கு தொடர்பாக KC பழனிசாமி, அவருடைய மகனை, இவங்கெல்லாம் சேர்ந்து போட்டிருக்காங்க. இப்படி மாறுபட்ட விஷயங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு வந்து தகவலாக போகும்போது
அப்ப திரும்ப வந்து இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலுக்கு தான் திரும்ப தள்ளப்படுது அதிமுக. அதுதான் நான் இப்போ சொல்ல வந்தேன். இப்படிப்பட்ட சிக்கல்கள் நீடிப்பதால் அந்த இறுதி தீர்ப்பு, கோர்ட்டு தீர்ப்பு கிடைச்சு யார் உண்மையான அதிமுகன்னு வாங்க, அதுவரைக்கும் இரட்டை இலை முடக்கப்படுகிறது என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இல்ல அப்படி அப்பேற்பட்ட ஒரு சூழல் வருமா? அதான் சொல்றேன். நீங்க உச்சநீதிமன்ற தீர்ப்பாகட்டும், உயர்நீதிமன்ற தீர்ப்பாகட்டும், தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு தீர்ப்பாகட்டும், எல்லாமே என்ன சொன்னாங்க, சிட்டி சிவில் கோர்ட்ல வழக்கு இருக்கு. அந்த வழக்கின் முடிவுக்கு ஏற்ப தான் இது. அதுவரையிலும் தான் இந்த தீர்ப்பு எடப்பாடிக்கு வந்து தற்காலிகமாக தான் அந்த இரட்டை இலை கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான். அப்போ இது மீண்டும் நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பாலை தள்ளி விட்டு நீ ஆடுன்னு சொன்னதுனால, தேர்தல் ஆணையம் மீண்டும் இது தொடர்பான புகார்களை, இப்போ இதுக்கு பிரிமா ஃபேசி இருக்கா அப்படின்னு பார்த்து நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னாங்க. அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட செயற்குழு, பொதுக்குழு எல்லாருமே பெரும்பான்மை இருக்காங்க. அப்படி பெரும்பான்மை அடிப்படையில் கொடுக்குறதுன்னா அன்னைக்கு ஜானகி அம்மா அன்னைக்கு கொடுக்கணும் சொன்னேன்ல, கொடுக்கல, அவங்க முடக்கிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி டிஸ்பியூட் அதிகமாக இருக்குது. இந்த நிலையில் ஒரு சாராருக்கு கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் விரும்பலைன்னு முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, ஏற்கனவே இவர் அளித்த அந்த தஸ்தாவேஜுகள் தாக்கலின்படி இவர்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற தற்காலிகமாக அந்த தீர்ப்பு வர வரைக்கும் இந்த 2 விதமான பார்வை இருக்கிறது. எனவே இது எந்த முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்க போகிறது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்கிற இந்த ஒரு அழுத்தம் அதிகமாக திரு எடப்பாடிக்கு வந்திருக்கிறது. சட்ட ரீதியான பிரச்சனையும் இருக்கிறது. இதிலிருந்து அவர் வெளியேறுவதற்கு கட்சியை ஒன்றிணைப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதான் பொதுவெளி பார்வை, பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வை. ஓகே, நீங்கள் நிறைய தகவல் கொடுத்துருக்கிறீங்க. முடிஞ்ச எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் இந்த பேட்டியின் மூலமாக ரீகன்சிடர் பண்ணுறாரா, செங்கோட்டையனுக்கு மனசாட்சி இருக்குது, எடப்பாடிக்கு மனசாட்சி இருந்தால் இதெல்லாம் யோசிப்பாரா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. Taste the Daily. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.